Hi friends, welcome to our channel Tilaga Style. இன்னைக்கு நம்ம வந்து வீடியோல என்ன பார்க்க போறோம்னா புது டேபிள் டாப் கிரைண்டரை வந்து எப்படி வந்து சீசனிங் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து சில பேர் வந்து புது கிரைண்டரை வந்து வாங்குன உடனே சும்மா மட்டும் வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து மாவு வந்து அரைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்படி அரைக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த மாவுல வந்து நிறைய வந்து அழுக்குகள் வந்து ஒட்ட தான் செய்யும். அதனால நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சொல்லி தர மாதிரி நீங்க வந்து சீசனிங் பண்ணிட்டு நீங்க வந்து கிரைண்டரை வந்து யூஸ் பண்ணுங்க. ரொம்ப அதுல இருக்க எல்லா அழுக்குகள் எல்லாமே போய் நல்லா நீட்டா வந்து ஆயிரும். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல தான் அதே மாதிரி நான் வந்து சீசனிங் வந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். நம்ம வந்து மாவு அரைக்கிறதுக்கு வந்து எப்படியுமே நம்ம வந்து அரிசியும் ஊறப்படுவோம். அதே சமயத்துல நம்ம வந்து உளுந்தம்பருப்பு வந்து ஊறப்படுவோம். அந்த உளுந்தம்பருப்பு தொலியை வச்சு தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சீசனிங் பண்ண போறோம். அதுல வந்து சில பேர் வந்து முழு உளுந்து வந்து போடுவாங்க, தொலி இல்லாத உளுந்தா. நான் வந்து இன்னைக்கு வந்து தொலி இருக்கிற உளுந்தா வந்து ஊற போடுறேன். இந்த தொலி இருக்கிற உளுந்தை வச்சு தான் நம்ம வந்து சீசனிங் பண்ண போறோம். இப்போ தொலி இருக்க உளுந்தை வந்து ஒரு 2 மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சேன்னா நல்லா வந்து ஊறிடும். ஊறினோடனே நம்ம வந்து கழுவி அந்த தொலியை தனியாக அந்த உளுந்தம்பருப்பை வந்து தனியாக வந்து நம்ம வந்து பிரிச்சிருவோம். பிரித்தோடனே அது தொலியை வந்து தூர ஊற்றிடுவோம். அதை வந்து தூர ஊற்றாமல் இந்த தண்ணியை வச்சு இந்த தொலியை வச்சு தான் நம்ம வந்து புது கிரைண்டரை வந்து சீசனிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தொலியை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரை வந்து சீசனிங் பண்ணணும். என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கிரைண்டரை வந்து சும்மா வந்து வெறும் தண்ணியில் வந்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதுக்கடுத்து நம்ம கிரைண்டரில் வந்து மாட்டிடலாம். மாட்டிட்டு இப்போ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து கிரைண்டரை வந்து ஓட விட்ருங்க. ஓட விட்டுட்டு நம்ம வந்து இப்போ உளுந்தம்பருப்போட தொலி வந்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த தொலியை வந்து இப்போ வந்து நீங்கள் கிரைண்டரில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா உங்கள் கையாலே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையாலே மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த கிரைண்டரில் அந்த உளுந்தோட தொலி வந்து எல்லா இடத்துலையுமே போய் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி அதில் இருக்க எல்லா அழுக்குகளுமே நமக்கு வந்து இந்த உளுந்தம்பருப்பு தொலியில் வந்து எல்லாமே வந்து மாட்டிக்கிடும். அதுக்கடுத்து நம்ம நல்லா வந்து அரைச்சிரும். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து ஓட விட்டாலே போதும். நல்லா அந்த போட்ட தொலிகள் எல்லாமே நல்லா வந்து மையாக வந்து அரைக்க ஆரம்பிச்சிரும். அரைச்சதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும், இதை வந்து அப்படியே வந்து நீங்கள் எடுத்து நல்லா வந்து தூர வந்து ஊற்றிடலாம். இப்போ அரைச்சது பாருங்கள், நல்லா வந்து அரைச்சிருச்சு. இதை வந்து அப்படி நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா இதை வந்து தூர ஊற்றிட்டு நல்லா ஒரு 2 டைம்ஸ் வந்து வெறும் தண்ணியை வச்சு நல்லா வந்து கழுவிட்டிங்கன்னா நம்மளோட கிரைண்டரோட சீசனிங் வந்து முடிஞ்சிடும். இப்போ அதுக்கடுத்து நம்ம வந்து வழக்கம் போல் மாவு அரைக்கிறதுக்கு வந்து கிரைண்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து வழக்கம் போல் மாவு வந்து அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். இந்த சீசனிங் மெத்தட் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புதுசாக வந்து கிரைண்டர் வாங்கினீங்கன்னா இந்த மெத்தட் படி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் வந்து கிரைண்டரை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நம்ம போட்ட அந்த தொலி எல்லாமே நல்லா வந்து அரைச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து கிரைண்டரை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நமக்கு கழுவுனோடனே அந்த உள்ளே இருக்கிறது பாருங்கள், அந்த ஒயிட் கலர் எதுவுமே வந்து இருக்காது. நமக்கு வந்து கையிலையுமே எதுவுமே ஒட்டாது. நல்லா வந்து இப்போ கிரைண்டர் வந்து நீட்டாகிடுச்சு. இன்னும் நம்ம மாவு வந்து அரைக்க வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ கிரைண்டரை வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தட் படி நீங்கள் வந்து உங்கள் கிரைண்டர் நீங்கள் புதுசாக வந்து கிரைண்டர் வாங்கினீங்கன்னா சீசனிங் பண்ணிவிட்டு இந்த மெத்தட் படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.